கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் செய்தியின் தலைப்பாக பார்த்தோம். நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுத்துட்ட பிறகு நம்ம எல்லாரும் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படி அர்ப்பணித்திட்ட நாம் சிலுவை சுமக்கிறோமா, இல்லாவிட்டால் நுகத்தை சுமக்கிறோமா? நாம் அதை சிலுவை என்று நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் அது நுகமாக இருக்கும். இந்த நாளில நாம் சிலுவை என்பது அதை எப்படி நாம் சுமக்க வேண்டும், நுகம் என்றால் அது என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளில பார்க்க போகிறோம். அதனால இதற்கு ஆதார வசனம் லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் பின்னே வர விரும்பினார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் பின்னாடி நம்ம போக விரும்பினால் நாம் நம்மை வெறுக்க வேண்டும். அப்படியே சிலுவையை அனுதினம் எடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர் போல அவர் பின்னால நாம் பின்பற்றி போக வேண்டும். இங்கே ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து அப்படியாக பேசுகிறார். என் பின்னே வர விரும்பினார், கட்டாயம் இல்லை, விரும்பினார் என்பதுதான் இதன் பொருள். நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும்படியாக ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி மனப்பூர்வமாக, இல்லையா? கட்டாயமாக அல்ல, அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த வசனத்தில் சொல்லிட்ட காரியங்களை நாம் நிறைவேற்றாமல் நன்றாக கவனிப்பேன். ஆண்டவர் இயேசு சொல்லிட்ட இந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நாம் செய்து நிறைவேற்றாமல் சபை வகுப்பார் ஆக முடியாது, மனவாட்டி ஆக முடியாது. இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தன் சிலுவையை அனுதினம் எடுக்க வேண்டும். சிலுவை என்றால் நமக்கு தெரியும், அன்றைக்கு இருந்தது போல லிட்டரலான சிலுவை அல்ல, உபத்திரவங்கள், பாடுகள். அப்படி வரும்போது அந்த சிலுவை பாடுகள் வரும்போது நாம் அதை முறுமுறுக்காமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த சிலுவையை சுமக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து தன்னை தானே வெறுக்க வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, அந்த பாடுகளோடு சிலுவை சுமந்து கொண்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய மரணம் வரையிலும் பின்பற்ற மரணம் வரையிலும். சரியா? இப்போ இந்த வசனத்தின் பொருள் என்ன என்றால், நான்
இனிமேல் உங்களுக்காக வாழகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்காக நான் வாழுகிறேன். உங்க சித்தமே செய்வேன், உங்க சித்தமே என் விருப்பம். இதுதான் இந்த வசனத்தில் பொருளாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலுக்கு பாருங்கள், அவர் சவுலா இருக்கும்போது கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்து அவரை தமது பாத்திரமாக பயன்படுத்த முயற்சிக்கும் போது அங்கே சொல்லிட்ட வார்த்தை, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன். இது சபைக்கு சொல்லிட்ட வார்த்தை. நாமும் அவர் நாமத்துக்காக பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல அப்படி பேசுகிறார். படியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பார்த்தீங்களா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் நமக்கு மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள். அவரை நாம் அப்படியே பார்த்து அவருக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டும். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்துட்டு நாம் அர்ப்பணித்த பிறகு நம்மிடத்திலே 2 காரியங்கள் நடக்கும். அது என்னவென்றால், ஒன்று, நாம் கர்த்தர் இயேசுவை போல வாழ்ந்து சிலுவை சுமந்து அந்த சிலுவையிலே மரிக்க வேண்டும். சிலுவையிலே என்றால் கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் அப்படியே நாம் மரிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால், இரண்டாவது, சிலுவை சுமப்பது எனக்கு கடினமாக இருக்கிறது, அது எனக்கு வேண்டாம் என்றால் அந்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். இங்கே பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்லும் போது பாருங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இப்படியாக பேசுகிறார். படியுங்கள். கலாத்தியர். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டே, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என் அன்பு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில அறைந்திட்ட ஒரு மனுஷன் அவன் திரும்ப ஜீவனோட வர முடியாது. அவனுக்கு மரணம் தான். அப்படியே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் என் கிறிஸ்துவுக்காக நான் மரித்து விட்டேன், ஆனால் இப்போது ஜீவனோடு இருக்கிறேன். இப்போ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார் என்பதாக சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, நான் சிலுவை சுமந்து மரிப்பதற்காக நான் ஆயத்தமாகிவிட்டேன்
நான் அதை விட்டு போக மாட்டேன். இதையே நாமும் சொல்ல வேண்டும். சிலுவை சுமந்தால்தான் தேவர் வாக்கு பண்ணின அந்த சுதந்திரத்துக்கு நாம் பங்காளிகள் ஆகும் இல்லையா? சிலுவை சுமக்க வேண்டும். நாம் அனுதினமும் சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை நான் சுமக்கிறேன் என்று இன்றைக்கு அநேக ஒரு செயின் மாட்டிக்குவாங்க, அதுல ஒரு சிலுவைய தொங்கும். இதுவல்ல சிலுவை. சிலுவை என்றால் அது என்ன என்பதை குறித்து நாம் பின்னால் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவருடைய மாம்சீக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த சிலுவை. அது அவருடைய வாழ்க்கை முடிவல்ல, இந்த மாம்சீக வாழ்க்கையில ஒரு முடிவு. ஆனால் அதன் பிறகு புதிய ஜீவன் அங்கே துவங்குகிறது. அது மகிமையானது, அழிவில்லாதது, நித்தியமானது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவை என்றால் உபத்திரம். சிலுவை என்பது நம்முடைய அற்பமான வாழ்க்கையை, நம்முடைய பாவ சரீரத்தை முடிவுக்கு கொண்டு வரும். அந்த சிலுவையின் மூலம் புதிய வாழ்க்கைக்கு நாமும் போகிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணித்திட்ட நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிலுவை அவசியம், உபத்திரவங்கள் அவசியம் என்று அநேக வசனங்கள் சொல்லுகிறது இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே போகும். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்படியே பிலிப்பியர்கள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கூட கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியே அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார். படியுங்கள். அந்தபடி 1:5-6 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பார்த்தீங்களா? துன்பப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று எல்லா நிருபங்களிலும் அங்கே அப்போஸ்தலர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அநேக சபைகள் ஊழியர்கள் ஆசீர்வாதம் பற்றியே பேசுகிறார்கள். சுகம் பெறுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள்,
இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையான சத்தியம், சிலுவை சுமக்காத ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் கிறிஸ்தவத்தின் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை. அந்த சிலுவை, அதை பற்றிய போதனைகளை பேசாவிட்டால் எப்படிப்பட்ட ஊழியர்கள்! அதனாலுமே சிலுவை, கிறிஸ்தவத்தின் ஆழம் சிலுவை. நாம் சிலுவை சுமக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வந்து நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு சிலுவை சுமப்பதற்கான அர்ப்பணிப்பு. இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சிலுவை சுமப்பதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம், நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்திட்ட பிறகு அநேக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சிலுவையா? இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பது என்கிறாரா? அந்த பிரச்சனைகள் நம்முடைய சரீர பலவீனமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேலை ஸ்தலங்களிலே இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பொருளாதார பிரச்சனைகள், வேறு எதுவாகவும் இருக்கலாம். இந்த பிரச்சனை, இவைகளை நாம் சுமப்பது, இவைகளை சகிப்பது சிலுவையா? கர்த்தர் இயேசு சொல்லிட்ட சிலுவையா? இந்த சிலுவை நம்மை பரலோகத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகுமா என்றால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இது இந்த பாடுகள், வியாதிகள், பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாருக்கும் வருமே, உலகத்தாருக்கு வருமே. இந்து, முஸ்லிம், தேவன் இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் வருமே இல்லையா? எல்லாருக்கும் வரக்கூடியது. அதனால இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இது ஆதாம் மூலமாக, ஆதாமின் கீழ்ப்படியாமையினால அந்த பாவத்து நிமித்தம் வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு வருகிற பாடுகள் நமக்கும் வருகிறது. நம் பாடுகள் மாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு படுகிற, அவருக்காக நாம் படுகிற சிலுவை என்று சொல்ல முடியுமா? எல்லாரும் படுகிறார்களே, அதே பிரச்சனை நமக்கும் வருகிறது. நாமும் அந்த பிரச்சனைகளில இருக்கிறோம். இதற்கு பெயர் தான் நுகம். நுகம். இந்த நுகத்தை சுமப்பதால் நமக்கு பரலோகம் இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கடமை. வேலை செய்யும் போது வேலை ஸ்தலங்களில பிரச்சனைகள் வரும். குடும்பத்தை கவனிக்கும் போது அதுல பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஆனால் கவனிக்க வேண்டுமே, இது நம்முடைய கடமை. ஆனால் நம்மை சிலுவைக்கு கொண்டு போவது, பரலோகத்துக்கு கொண்டு போவது ஆண்டவர் இயேசு சொல்லிட்ட சிலுவை. நம்மை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துவது ஆண்டவர் இயேசு சொல்லிட்ட சிலுவை. உபத்திரவங்கள், அதை குறித்து நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். இந்த நுகம் இந்த உலகத்தாருக்கும் எல்லாருக்கும் வருகிற நுகம், அது சிலுவை அல்ல,
அது எல்லாருக்கும் வருகிறது. இப்போ எது நுகம், எது சிலுவை என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? எது நுகம், எது சிலுவை என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்ம எல்லாரும் ஆதாமிலிருந்து வந்தவர்கள் தான், அதனால் நாம் சிலுவை சுமக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் அப்படி அல்லவே. ஆதாமுக்கு பதிலாக வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோமே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் நாமும் ஏன் அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருது இல்லையா? ஆனால் அந்த சிலுவை உண்டு, அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். இதை மனதிலே வைக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்துல பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே அங்கே சொல்லுகிறார், படியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனப்பான்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு, இதுதான் இந்த நோக்கம். உலக பிரகாரமான காரியங்களினால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அநேக பாரம், பிரச்சனைகள், குடும்பம், வேலை ஸ்தலங்களிலே இருக்கும்போது ஒரு உதவி செய்கிறதா? அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் கொஞ்சமாக வெளியே வருவதற்காக ஒரு சிறிய உதவி செய்கிறார். ஆனால் பாருங்கள், அப்படி நாம் வெளியே வரும்போது அந்த பிரச்சனைகள், உலக காரியங்களிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து விடுபடும் போது நாம் சிலுவை சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த உதவி செய்கிறார். எதற்காக என்றால் சிலுவை சுமப்பதற்காக. நமக்கு கொஞ்சம் லேசா இருக்குது, சரி, இன்னும் அதிகமாக நமக்காக சில பண காரியங்களை சம்பாதிக்கலாம், இன்னும் பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம் என்று நாம் மீண்டும் மீண்டுமாக அந்த நுகத்துக்குள்ளே போனால் அந்த உதவி கிடைக்காது. அந்த நுகம் இன்னும் அதிகமாகிவிடும். அந்த நுகம் நமக்கு கொஞ்சம் குறைக்கப்படும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிலுவை சுமப்பதற்காக நமக்கு அந்த நுகம் கொஞ்சம் லகுவாய்க்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சிலுவை சுமக்க போக வேண்டும். நம்மை பரலோக நம்பிக்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? பரலோக ஆசீர்வாதம், அதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதை நோக்கி நம்முடைய பார்வை, நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பும் போது இந்த உலகத்தோடு உள்ள இந்த நுகம், இந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா? வசனம் நமக்கு சொல்லுகிறது, கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில நீங்கள் கிறிஸ்துவிலே எழுதப்பட்டால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடும்படியாக
நமக்கு அந்த நுகத்திலே கொஞ்சம் உதவி கிடைக்கிறது. நிச்சயமாக வேலையில கொஞ்சம் உதவி கிடைக்கும். நம்முடைய தேவைக்கு ஏற்ற நாம் வாழ்வதற்கு தேவையான அதிகமாக ஆடம்பரமாக அல்ல, நாம் அதை புரிந்து கொண்டு சிலுவை சுமக்க வேண்டும். இதே போல இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு படுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பார்த்தீங்களா? பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இதை நம்ம ஒரு தெரிவு விலியத்துல நம்ம படிக்கும் போது, படை வீரர் எவரும் படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்துக் கொண்டதற்கு அவர் உகந்தவராக இருக்க வேண்டும் அன்றோ. பார்த்தீங்களா? படைப்பு, அந்த படையிலே சேர்த்தவர் யாரு? நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய படை தளபதி. அவருக்கு உகந்தவராக நாம் செயல்பட வேண்டும். வேற அலுவல்களில சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கொஞ்சம் உதவி கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து வரும்போது சில உதவிகள் கிடைக்கும். உண்மையாகவே அதை நான் அனுபவித்திருக்கிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எங்கேயும் போக முடியாதுமா, எப்போ எப்படி கூட்டி தெரியாது, டைம் இல்லை. ஆனா நம்ம மூத்த சகோதரர் வந்து வகுப்பெடுக்கும் போது அதற்கேற்ற நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதற்கேற்ற ஒரு வேலை நியமிக்கப்பட்டது. உண்மையாகவே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உதவி செய்கிறார். அப்பொழுது நாம் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை சுமக்க மேலோகத்தை கர்த்தர் வீட்டிருக்கிற பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால ஞானமாக நடந்து நம்முடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள், அந்த நுகத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். குறைத்து கொண்டு சிலுவை சுமக்க வேண்டும். அந்த சிலுவையை சுமந்தால்தான் நாம் சபை வகுப்பார், கிறிஸ்துவின் மணவாட்டி வகுப்பார். இல்லாவிட்டால், சிலுவை சுமக்காவிட்டால் அது கிடைக்காது. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினார் சிலுவை சுமத்து. இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பாடுகள், உபத்திரவங்கள், அதுல எது சிலுவை சுமப்பது அல்லது எது நுகம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ நாம் ஒன்றை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே லிட்டரலாக சிலுவை இல்லை, யாரும் சிலுவை சுமப்பதில்லை. அடையாளமாக உபத்திரவங்கள், அதைத்தான் சிலுவை என்று சொல்லுகிறது. இப்பொழுது என் வாழ்க்கையில் நான் சுமக்கிறது சிலுவையா இல்லாவிட்டால் நுகமா? நுகம் என்றால் உலக காரியங்கள். சில காரியங்களை நாம் பார்க்கலாம். எது சிலுவை என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளை நீங்கள் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான்
நாம் சிலுவை சுமக்க முடியும். அந்த சிலுவை சுமந்தால்தான் நாம் பரலோகம் போக முடியும். முதலாவது காரியம், தேவனுடைய ஊழியங்களுக்காக அதிக பிரயாணங்கள் செய்வதால் நம்முடைய உடல் சார்ந்த பலவீனங்கள் நமக்கு வருகிறதா? அது சிலுவை. இல்லாவிட்டால் வேறு கஷ்டங்கள், வீணான வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறதா? அது சிலுவை. சகோதர சகோதரிகளுக்கு சத்தியத்தை நாம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் போது வீண் வார்த்தைகள் நமக்கு எதிராக வருகிறதா? அது சிலுவை. அறுவடை ஊழியத்துக்காக இப்பொழுது எடுக்கிற பிரயாசங்களிலே நாம் சில பாடுகளை அனுபவிக்கிறோமா? அது சிலுவை. முதலாவது. இரண்டாவதாக பாருங்கள், நமது வாழ்க்கைக்குரிய தேவைகளை குறைத்து கொண்டு தேவனுடைய ஊழிய காரியங்களை அதற்கு நாம் அதிக உதவியாக இருக்கிறோமா என்றால் அது சிலுவை. நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொண்டு தேவ காரியங்களுக்கு செய்வது சிலுவை. மூன்றாவது, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒருத்தரோ இரண்டு பேரோ இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை அறியாத மற்றவர்கள் மூலமாக நமக்கு வருகிற பேச்சுக்கள், ஏளனமான வார்த்தைகள் இப்படியாக நமக்கு வருகிறதா? அவர்கள் நம்மை பகைக்கிறார்களா என்றால் அந்த பகையை நாம் சகித்து கொண்டு, அந்த ஏளனங்களை எல்லாம் நாம் சகித்து கொண்டு நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய காரியங்களிலே சத்தியத்துக்காக நாம் நிற்கிறோமா? அது சிலுவை இல்லையா? இது சிலுவை. அடுத்ததாக பாருங்கள், சிலருக்கு வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை இருக்கும், குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும், தேவ சமூகத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் புறமாக வைத்துக்கொண்டு நாம் சத்தியத்துக்காக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமா? அது சிலுவை. அப்படியே பாருங்கள், அடுத்ததாக ஐந்தாவதாக, நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாள் ஊழிய காரியங்களுக்காக நம் சரீரத்தை அர்ப்பணித்திருக்கிறோம்? நம்முடைய சரீரத்தை தேவனுடைய நாமத்துக்காக நாம் எத்தனை நாள் அர்ப்பணித்திருக்கிறோம்? எவ்வளவு நாட்கள் நாம் கண் விழித்திருக்கிறோம், உபவாசம் இருந்திருக்கிறோம்? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இல்லையா, அநேக பிரயாணங்கள், அநேக கண்விழிப்புகள், உபவாசங்கள், இல்ல கல்லறிகள், இப்படியாக இது சிலுவை. அப்படி நாம் பெற்றிருந்தால் சிலுவை. அப்படியே ஆறாவதாக, என்னுடைய இந்த உடன்படிக்கை அர்ப்பணிப்புக்கு பிறகு நான் தேவனுக்கென்று வாழ்ந்தது அதிகமா, அல்லது எனக்கென்று, என் குடும்பம், மனைவி, பிள்ளைகளுக்கென்று நான் வாழ்ந்தது அதிகமா? இதை நாம் யோசனை பண்ண வேண்டும். நாம் தேவனுக்கென்று அதிகமாக பிரயாசப்பட்டு வாழ்ந்திருந்தால் அது சிலுவை. அடுத்ததாக பாருங்கள், என்னோட உலக காரியங்களுக்கே என்னுடைய நேரம் சரியா போகுது, எனக்கு வேறொன்றுக்கும் நேரம் கிடைக்கிறதில்லை என்று நாம் சொல்லுகிறோமா? அது சிலுவை அல்ல, அது நுகம். உலக காரியங்களிலே மூழ்கி கிடப்பது நுகம். இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அது அப்படி இருந்தால் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அர்ப்பணித்திருப்போம், அப்பம் எடுத்திருப்போம், நாம் அந்த வாக்கு பண்ணப்பட்டதை பெற முடியாது. அப்படியே நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையை பார்த்து தேவன் சொல்ல வேண்டும், இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பாத்திரம் எப்படியாக வாழுகிறார், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு, செயல்கள் எப்படி இருக்கிறது, இது என்னுடைய பாத்திரம், இது என்னுடைய பிள்ளை என்று தேவன் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? அது சிலுவை. அப்படியே சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம் எந்த பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாக உண்மை உத்தமாக நாம் வாழும் போது நம்முடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தால் அது கூட சிலுவை. அது சிலுவை. அடுத்ததாக பாருங்கள், இப்படி சிலுவை பற்றி நாம் பார்க்கும்போது இந்த சிலுவைக்காக நாம் தேவனிடத்தில் கிருபை கேட்கலாமா என்றால் கிருபை கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் பலன் கொடுப்பார். சிலுவை நாம் தான் சுமக்க வேண்டும், நான் சிலுவை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அப்படி என்றால் உனக்கு பங்கில்லை, நீ போகலாம். சிலுவை சுமக்க பலன் தாருங்கள், கிருபை தாருங்கள் என்று கேட்கலாம். ஆனால் நாம் தான் சிலுவை சுமக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், நாம் சரியான விதத்துல, சரியான வழியில நாம் பணம் சம்பாதிக்கலாம். அதுக்காக அப்படி செய்தால் நான் இந்த சத்திய காரியங்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. அதனால நான் அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் ஓரமாக வைத்து விட்டு தேவனுடைய காரியங்களுக்காக, சத்தியத்துக்காக, தேவனுடைய சமூகத்துக்கு நான் ஓடி வருகிறேனா? அது சிலுவை. அடுத்ததாக பாருங்கள், இப்போ தேவ சமூகத்துக்கு நமக்கு வருவதற்கு லீவு கிடைக்கவில்லை. அப்படி நீ லீவ் எடுத்தால் உன்னுடைய சம்பளம் கட்டாகும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், அதையும் மீறி நாம் அதை விட்டு தேவ சமூகத்துக்கு நாம் வந்தால் அது சிலுவை. அப்படியே தேவனை நாம் எல்லா இடத்திலும் முதன்மையாக, தேவனுக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுத்து இருப்பதால் வருகிற சில பாடுகள், அது சிலுவை. அப்படியே பாருங்கள், தேவனுடைய வார்த்தை உள்ளதை உள்ளபடி, சத்தியத்தின்படி, வேதத்தின்படி. இன்றைக்கு நமக்கு தெரியும், உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அநேக விதமான போதனைகள். அப்படி நாம் சத்தியத்தின்படி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல போகும்போது அவர்களால் நாம் பகைக்கப்படுகிறோமா? அவர்களால் உதாசீனம் பண்ணப்படுகிறோமா? அவர்களால் ஏளனமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா? அது சிலுவை. சிலுவை. இப்பொழுது பாருங்கள், நாம் சத்தியத்துக்காக நிற்பதால் நம்முடைய குணலட்சணங்கள், நான் உண்மையாகவே இருப்பேன் எல்லா காரியங்களிலும் என்று நாம் இருக்கும்போது அங்கே சில பிரச்சனைகள், இழப்புகள் வந்தால் அது சிலுவை. அப்படியே பாருங்கள், நம்முடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் விதமாக உண்மையை சொல்ல அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்படும்.
ஆனால் நாம் அதிலே சில ஆதாயத்துக்காக பொய் சொல்லி சில நன்மைகளை ஆதாயம் பெற்றுக்கொண்டால், அதனால் நாம் ஆதாயம் பெற்றுக் கொண்டிருப்போம். அப்பொழுது சில பாடுகள் வரும். அது சிலுவை அல்ல, அது நுகம். நாம் எப்பொழுதும் உண்மையே, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உள்ளதே உள்ளது. அதனால நம்மை தேவதூதன் பார்க்கிறார். இயேசு சொன்னார் இல்லையா, அன்றைய 18ஆம் அதிகாரத்துல, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் எப்போதும் தேவனிடத்திலே அறிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவன் ஆதாயத்துக்காக சிறிய ஒரு பொய்யை சொல்லுகிறானா? அதிக கவனம். அதனால் உபத்திரவங்கள் கூட வரும். அது சிலுவை அல்ல, அது நுகம். அதனால வேதத்துல நாம் பார்க்கும் போது பாருங்கள், எதனால நமக்கு பிரச்சனைகள், எது நிமித்தம் நமக்கு நோய்கள், எது நிமித்தம் நமக்கு பொருளாதார குறைவு என்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். தேவன் பார்க்கிறார். வசனம் நமக்கு தெரியும், கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருப்படியுங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் உள்ளது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பார்த்தீங்களா, எல்லாம் தகுதியாக இராது. அர்ப்பணித்திட்ட நமக்கு எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதனால நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனைத்தினம் அப்படியா நாம் சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், சிலுவை சுமப்பதால் வரும் பாடுகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தன்னை தான் வெறுக்க வேண்டும். அந்த சிலுவைக்கு நாமே ஒப்பு கொடுத்து நம்மை நாம் வெறுக்க வேண்டும். நாம் நம்மை வெறுக்காமல் சிலுவை சுமக்க முடியாது. இப்போ தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன? நமக்குள்ள நியாயமான உரிமைகளை நாம் விட்டு கொடுப்பதுதான் நம்மை நாமே வெறுப்பது. அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக அதை நாம் செய்ய வேண்டும். நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுத்து நாம் நம்மை அர்ப்பணித்திட்டோம் என்றால் நம்முடைய எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு அர்ப்பணித்திட்டதாக பொருள்படுகிறது. அது நம்முடைய உரிமைகளாக இருக்கலாம், நம்முடைய செல்வமாக இருக்கலாம், நம்முடைய செல்வாக்காக இருக்கலாம். அது எதுவானாலும், நம்முடைய வாகனம் எல்லாம் அவருக்குரிய. நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இதுதான் நான் உங்களுக்காக வாழ்கிறேன், இனி நான் அல்ல என்று சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் போது அவர், நாம் கொலோசியர்ல படிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்துல
சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு இடத்திலே சொல்லும் போது மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை இல்லையா? அப்ப எங்க ஆண்டவர் இயேசு தூங்கினாரு? எங்க ரெஸ்ட் எடுத்தாரு தெரியுமா? எங்க சொல்லுங்க. பாருங்க, லூக்கால ஒரு வசனம் இருக்கு. லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 21:37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். மலையில போய் தங்கி இருக்கிறாரு. இந்த உலகம் அவருடையது, சகலமும் அவருடையது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எப்படி இருந்தார்? தலை சாய்க்க இடமில்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பூமியில ஒருவருடைய உரிமையில இன்னொருவர் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை இல்லையா? இது எனக்கு பாத்தியப்பட்ட இடம், இன்னொருத்தவன் ஏதாவது செய்ய முடியுமா? என்ன அதிகாரம் இல்லை. ஆனால் நாம் தேவனிடம் நமக்குள்ளான எல்லாவற்றையும் அர்ப்பணித்துட்டோமே. அதனால நம்முடைய உரிமைகளை, நமக்கு நியாயமாக வர வேண்டிய உரிமைகளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும்போது, இந்த ஆராதனைக்கு வருவதற்கு என விருப்பம்தான், கட்டாயப்படுத்தி யாரையும் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு லீவு தான், எனக்கு நிறைய வேலை இருக்குது, வீட்டில் துணி துவைக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன பண்ண முடியும்? வேற யாராவது வந்து உதவி செய்வாங்களா? நான் தான் செய்யணும். அதை இன்னைக்கு போட்டு குளிச்சு இழுத்து கொண்டு வர முடியும், உரிமை. ஆனால் அர்ப்பணித்திட்டவர்கள் கட்டாயம் வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும். உண்மையாக அர்ப்பணிப்பை காட்டினவர்கள் கட்டாயம் சபை கூடுகை, ஆராதனை, தேவ சமூகத்துக்கு, உபவாசத்துக்கு, எல்லாவற்றுக்கும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படியே பாருங்கள், இன்னொரு உதாரணம் நாம் பார்க்கும் போது, இப்போ லீவு நாள்கள்ல கவர்மெண்ட் ஹாலிடே வருது, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறோம். அன்னைக்கு நம்ம வேற ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருப்போம், ஏன்னா பிக்னிக்கு போகலாம், வேறு ஏதாவது களியாட்டு சந்தோஷமான காரியத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட நம்ம ஏற்பாடு பண்ணி இருப்போம். இப்போ நாம் அங்க போவதா, இங்க வருவதா? இது உரிமை. நான் அந்த உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும். நான் அங்க வரமாட்டேன், களியாட்டு அல்ல, அந்த சந்தோஷம் அல்ல, தேவனுடைய சமூகமே எனக்கு சந்தோஷம் என்று நாம் வரும். இது உண்மையான அர்ப்பணித்திட்டவர்கள் செய்வார்கள். அப்படியே நாம் சம்பாதிக்கிறோம். நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் எப்படி வேணாலும் செலவிடலாம், யாரும் கேட்க முடியாது, அது உரிமை. ஆனால் ஒன்றை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். அந்த அர்ப்பணித்திட்ட பிறகு நம்முடைய சம்பாத்தியம் எல்லாம் தேவனுக்குரியது. தேவன் கணக்கு கேட்பார். பார்த்தீங்களா? நம்மிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார், நீ எப்படி செலவிடுகிறாய், நம்மிடத்திலே கணக்கு கேட்கப்படும். அதனால இந்த உரிமையை நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தன்னைத்தான் வெறுக்கிறதே. இப்போ நாம் மோசிக்க இஸ்ரேலர்களை நாம் எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அவர்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிரயாணம் பண்ணும் போது
அங்கு ஒரு நேரத்திலே அவர்களுக்கு எகிப்தின் ஞாபகம் வருகிறது. நாங்கள் அங்கே இலவசமாக மச்சங்களை சாப்பிட்டோம், காய்கறிகள், குமட்டி காய்கள், கீரை வகைகளை சாப்பிட்டோம் என்று அந்த எகிப்தை நினைக்கும் போது அங்கே வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. இந்த வனாந்திர பயணம் என்பதை மறந்து விட்டார்கள். இது வனாந்திர பிரயாணம் கொஞ்ச நாட்கள் தான். அதன் பிறகு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிறார்கள் என்பதை மறந்துவிட்டு, அந்த வனாந்திரம் என்பதையே மறந்துவிட்டு, நான் எகிப்துக்கு போகிறேன், நான் புசித்தவைகள் எல்லாம் எனக்கு வேண்டும், அப்படி நினைக்கும் போது அவர்களுடைய வீழ்ச்சி அங்கே ஆரம்பமாகும். நாமும் அப்படியே, நாம் இந்த எகிப்தாகிய உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வனாந்திர பிரயாணத்திலே இப்பொழுது இருக்கிறோம். பரலோகத்துக்கு நேராக நாம் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் எப்போதும் மனத்திலே வைத்திருக்க வேண்டியது, இது ஒரு வனாந்திர பிரயாணம். அந்த மாம்சிகை செயலரை போல எனக்கு புசிக்க குமட்டி காய்கள் வேண்டும், மச்சங்கள் வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடாது. அப்படி நாம் நம்முடைய வசதி வாய்ப்புகளை தேடிக்கொண்டால் அது வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கு. பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து 6 லட்சம் புருஷர்கள் அங்கே பிரயாணப்பட்டு கானானுக்கு வருகிறார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள், இல்லையா? யோசுவா, காலை. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம். மிச்சம் எல்லாரும் வீழ்ச்சியுற்றார்கள். ஏனென்றால் என்ன காரணம்? அவர்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் அதிகமாக எகிப்தை நினைத்தார்கள். எகிப்தின் காரியங்களை நினைத்து இது வனாந்திர பிரயாணம் என்பதை மறந்து போனார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. பாருங்கள், அந்த 2 பேர்ல அந்த காலேப்பை பற்றி நாம் படிக்கும் போது, அந்த காலேப் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நாம் படிக்கும் போது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தரமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பார்த்தீங்களா? அவன் வேறே ஆவி. வேறே ஆவி. வேறே ஆவி என்றால் மற்றவர்களை விட, மற்ற எல்லாரையும் விட அவர்கள் எல்லாரிலும் வேறுபட்ட மனநிலையிலே தேவனை முழுமையாக பின்பற்றினார். அவரை முழுவதுமாக விசுவாசித்தார், இல்லையா? அங்கே வேறு பார்த்துட்டு வந்து சொல்றேன், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்தால் நாம் அதை சுலபமாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். அந்த இடத்திலே வருகிறது, அவர்களுக்கு முன்பாக செய்த அநேக அற்புதங்களை அவர்கள் மறந்து போனார்கள். நமக்கு அநேக நுகங்களை தேவன் லகுவாக்கி இருக்கிறார், நாம் மறந்து போகிறோம், இல்லையா? அப்படியே பாருங்கள், அந்த காலேப் 40 வருடம் ஆனாலும் அந்த ஜனங்களோடு வனாந்தரத்திலேயே சுற்றுகிறார். சுற்றி கொண்டு தேவன் சொன்னபடியே அவர் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார். 85 வயதில் சுதந்திரித்துக் கொண்டார். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 நீங்கள் படிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. முழுவதும் படிக்க வேண்டாம், 14வது வசனம் மாத்திரம் படிங்கள். யோசுவா 14:14. ஆதலால் கேனாசியரான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எல்லாம் அவருக்கு சுதந்திரமாயிற்று. பார்த்தீங்களா? உத்தமமாக
மனப்பூர்வமாய் முழுவதுமாய் தேவனை சார்ந்து விசுவாசித்து பின்பற்றினார். வார்த்தையின்படியே அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார். அங்கே நீங்கள் முன்னால் படிக்கும் போது எனக்கு இப்பொழுது 85 வயதாகிறது, ஆனாலும் 40 வயதுக்கு ஏற்ற பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் அந்த எதிராளிகளை நான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க எனக்கு பலன் இருக்கிறது. தேவன் பேரில் வைத்த விசுவாசம் அது அப்படியே அவருக்கு வந்து பலித்தது. அவர் கானானை சுதந்திரித்தார். அப்படியே நாம் தேவன் பேரில் உறுதியான விசுவாசம். தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் பலசாலிகள் தான். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் பார்த்துக் கொள்வார். அப்படியாக அவர்கள் அங்கே வந்து தேவன் பக்கம் நிற்கும் போது அவர்களை கல்லறிவதற்கு அவர்கள் அங்கே துணிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் துணிச்சலாக நின்றார்கள். நாமும் அப்படியே இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் தேவனுக்காக நாம் உறுதியாக வைராக்கியமாக நிற்க வேண்டும். நாம் சிலுவை சுமப்பதால் அன்றாட வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு பாதிப்பாகிறதா என்றால் அது சிலுவை அன்றாடம். என்ன, நான் உண்மையாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக வாழணும், நான் வீடு வார்த்தை பேசக்கூடாது, அப்படி என்று இருக்கும் போது சில பாதிப்புகள் வந்தால் அது சிலுவை. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே இப்பொழுது நாம் சிலுவை சுமக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதற்காக நம் உரிமைகளை விட்டு கொடுப்பதுதான் தன்னைத்தான் வெறுப்பது. இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் மூலமாக நாம் படித்தோம். எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கை நமக்கு நல்ல உதாரணம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பாருங்கள், நன்றாக படித்தவர், அப்படியே ரோம குடியுரிமை பெற்றவர், செல்வந்தன். அப்படியே அவர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார்? கூடார தொழில் செய்து அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். எல்லா பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தேவனை உண்மையாய் பின்பற்றினவர்கள் அப்படியாக சிலுவை சுமந்து வாழ்த்தார்கள். என சந்தோஷமாக, ஒரு ஆடம்பரமாக அப்படி அல்ல, சிலுவை சுமந்து குறைவுகளை ஏற்றுக்கொண்டு அப்படியாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது நாம் பார்க்கலாம், ஏன் அப்படிப்பட்ட பாரம் சுமக்க வேண்டும்? ஏன் நாம் நம்மை வெறுக்க வேண்டும்? இந்த பூமியில பாருங்கள், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு ப்ராஜெக்ட் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். என்ன அது? என்னவென்றால், இந்த உலகம் ஆதாமிலிருந்து வந்த எல்லா ஜனங்கள், கோடி கோடியான ஜனங்கள் பாவத்துல, அநீதியில, சாத்தானின் பிடியில இருக்கிறார்கள். அவர்களே எல்லாம் தேவன் பக்கம் கொண்டு வர வேண்டும், இல்லையா? எவ்வளவு பெரிய தேவனுடைய தெய்வீக திட்டம் அது. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நாமும் பங்கடைவதற்கு நாம் இப்பொழுது சிலுவை சுமக்க வேண்டும், நாம் பாரம் சுமக்க வேண்டும். பாருங்கள், ஆதி சபைக்கு முன்பதாக பிதாக்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், அதன் பிறகு வந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படியாக சிலுவை சுமந்து இந்த வேலைக்கு தங்களை அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள்.
அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்களை நாம் பார்த்து கொண்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக அவரை பார்த்து கொண்டு நாம் அந்த பெரிய ஒரு திட்டத்துல பங்களிப்பதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். இந்த காரியத்துக்காக நாம் பாரம் சுமக்க வேண்டும். நுகத்தை சுமக்க வேண்டும். நுகம் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, அந்த சிலுவை பாரத்தை சுமக்க வேண்டும். சந்தோஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில நாம் அதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல பாருங்கள், 40ஆம் சங்கீதம் 7-8 வசனத்துல நாம் பார்க்கும் போது, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லை என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்கே தமிழ்ல உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு மனுஷனாக தம்மை தாழ்த்தும் போது அந்த தீர்க்க தரிசன வசனம் அங்க அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இங்கிலீஷ்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு டிலைட், மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அவர் தம்மை தாழ்த்தி இந்த பாடல்கள் அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், எவ்வளவாக அவரை உதாசீனப்படுத்துவார்கள், அவரை எவ்வளவாக கொடுமைப்படுத்தி அவரை சிலுவையில் அடிப்பார்கள், எப்படிப்பட்ட மரணம் அடைய வேண்டும் அவருக்கு தெரியும். ஆனால் அதை மகிழ்ச்சியோடு அதற்கு பின்பற்றின எல்லா அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படியே பின்பற்றினார்கள். அவரை போலவே சிலுவை சுமந்தார்கள். அப்பொழுது நாம் இப்பொழுது அதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலுவை சுமந்து நம்முடைய குணலட்சணங்கள் என கிறிஸ்துவின் சாயலுக்கு பார்க்க சாந்தம், மனத்தாழ்மை, பரிசுத்தம், நீதி, அன்பு, ஆவின் கனிகளை வலிப்பு, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதற்காக நாம் அதிக பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கும்போது, என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், follow me, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, follow me. ஆண்டவரே, எங்க அழைச்சிட்டு போறீங்க? எங்க சிலுவையில மறிக்கிறதுக்கு? அப்படித்தானே ஆண்டவர் மறித்தார். சிலுவையில மறிக்கிறதுக்கு வாப்பா. அப்போஸ்தலர் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எனக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டாரா? நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டோமே. என்ன சொன்னார்? நியாயம் தீர்க்கிறவர்களா மறு ஜென்மத்தில சிங்காசனங்களிலே உட்கார்ந்திருப்பீர்கள். அப்போ இந்த சிலுவை மாத்திரமல்ல, சிலுவைக்கு பின்னதாக ஒரு மேலான ஒரு பங்கு, ஆசீர்வாதம், மேன்மை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலக சபைகள், அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி உன்னுடைய கடன் சுமையெல்லாம் தீரும், உன்னுடைய வியாதி எல்லாம் குணமாகும், உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவோம். பார்த்தீங்களா? இங்க சிலுவை சுமத்து வா, உனக்கு எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த போதனைகளை குறித்து நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். வேதத்திலே சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம்
எடுத்துட்டீங்களா? படிக்கப்படி என்னைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறோம். பரிதவிக்கப்படத்தக்க இன்மைக்காக உலகத்துக்காக அல்ல. ஓகேங்களா? உலகத்துக்காக ஆண்டவர் இயேசு விடத்து வர வேண்டாம். இயேசு அறியாதவர்கள் அநேக நல்ல சீமானாக இருக்கிறார். இங்கே இயேசுவிடத்திலே சிலுவை சுமக்க வர வேண்டும். ஆலோபி என்றால் சிலுவை சுமந்து என்னோடு வா, சிலுவையில மறிக்கணும். சிலுவையில மறித்துட்டு அதன் பிறகு பங்கு என்ன, அதன் பிறகு பங்கு. அங்கே சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார். அதோடு அவருடைய காரியம் முடிவடையவில்லை. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 26:23 மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராக்கி அவர் முதற் பலனானார். முதற் பலன் அப்படி ஆண்டவரை படித்தார். மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறதே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். முதல்வராக முதற் பலனாக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலன் நம்முடைய ஆண்டவர். எஸ், அதனால நமக்கும் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவரோடு கூட அங்கே பேதுருக்கு சொல்லும் போது என் நாமத்திற்காக வீட்டையாவது தகப்பனையாவது தாயையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் 100 இம்மையில பெற்று மறுமையில நித்திய ஜீவனை சாவாமை இயேசுவோடு கூட ஜீவன் அழியாமை கனம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அதற்கு நீ என்னை பின்பற்றி வா. நம்மை அப்படியே அழைக்கிறார். சிலுவை சுமந்து கொண்டு வா, சிலுவையிலே மரித்திடு. நான் உனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். யோவான் 14:2-3 அங்கே நாம் படிக்கும் போது அங்கே நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லத்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துக்கு சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். அதுக்கு என்ன பின்பற்றி வா. சிலுவை சுமந்து அந்த சிலுவையின் மூலமாக மரணத்தை எடுத்துக்கோ. என்ன, நான் மரித்தேனே அப்படியே நீங்களும் மரித்துக் கொள்ளுங்கள். சிலுவையை சுமந்து கொண்டேன். மரணம் வரை நான் பார்த்தோமே சிலுவை, அந்த சிலுவையை மரணம் வரை சுமந்து நாம் மரிக்க வேண்டும். அப்பொழுது காணக்கூடாத சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் இயேசு நம்மை கொண்டு போய் நிறுத்துவா. இல்லையா? தரிசிப்பார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது உண்மையான வார்த்தை, சும கட்டுக்கதை அல்ல. தரிசிப்பார்கள். அப்படிப்பட்ட தேவன் முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்த அவர் நம்மை பலமே நினைக்கிறார். இப்போ நாம் அர்ப்பணித்துட்டு சிலுவை சுமந்து நம்மை நாமே வெறுத்து அவர் பின்னால நாம் நடந்து போய் சிலுவை சுமந்து கொண்டே கடைசி வரையிலும் ஒரு நாள் நாம் மாறி நம்மை புதைத்து விடுவார்கள். இல்லையா? நம்ம எல்லாரும் இங்க இருக்க போறதில்லை, பூமிக்குள்ள போடுவோம். ஆனா கண்ணிமைக்கும் நேரத்திலே நாம்
சரியாக சிலுவை சுமந்து அவரை பின்பற்றி நடந்தார். மறுரூபமாக்கி மகிமையான சரீரத்தை கொடுத்து கர்த்தர் இயேசு நம்மையும் அநேகம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு நம்மை கூட்டிக் கொண்டு பிரதான தூதர்கள், கோடி கோடியான தூதர்கள் மத்தியிலே நம்மை அந்த பிதாவாகிய தேவன் சமூகத்திலே காணக்கூடாத சர்வ வல்லமையுடைய சர்வலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நிறுத்தும் போது அந்த மகிழ்ச்சி, அந்த தருணம் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்தியங்களுக்காக ஓடி பிரயாசப்பட்டது, நாம் அநேக அர்ப்பணிப்புகளை நாம் இழந்திருப்போம். சோதனைகள், போராட்டங்கள், அநேக காரியங்களிலே நாம் போராடி நாம் ஜெயித்திருப்போம். இந்த ஒரு தருணத்துக்காக இல்லையா? எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! ஆனந்த காலையில் கூட பாடுங்களே, ஆனந்த பாக்கியம் இல்லையா? எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவர், அவர் முன்பாக நாம் நிற்கிறோம். அப்பொழுது பாருங்கள், தேவன் நம்மை பார்க்கிறார், நாம் தேவனை பார்க்கிறோம். நாம் என்ன பேசுவோம் தேவனிடத்தில்? பேச்சு வருமா? தேவன் நம்மை பார்த்து பேசுகிறார். வெல் டன் சகோதரனே, நீ ஜெயிச்சிட்ட, உண்மையும் புத்தகம் உள்ள ஊழியக்காரனே, வா என்று தட்டி கொடுத்து நமக்கு கை கொடுக்கும் போது அது எப்படிப்பட்ட ஒரு தருணம், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, ஆனந்த பாக்கியம். அப்பொழுது நான் அப்பா அப்பா பவ்யமாக உலகத்துல கோடி 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 ஜனங்கள் இருக்கிறாங்களே, என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? என்னை எப்படி அழைத்தீங்க? அப்ப சொல்லுவா, இதுதான் அகாபே அன்பு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது, உங்களை கண்டிருக்கிறது, என்னை கண்டிருக்கிறது. நம்மை அழைத்துட்டார், சத்தியத்தை கொடுத்தார். அநேக ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் அறியாத உண்மை சத்தியம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறார், அநேக நுகத்தை நீக்கி போட்டு நம்ம இந்த சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்திற்காக. அப்படியாக பாருங்கள், நாம் அழைக்கப்பட்டு அந்த இன்விடேஷனை நம்ம கையில வைத்துக்கொண்டு நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திற்கு இன்று வரை அந்த டோர் திறந்திருக்கிறது. அது ஒரு நாள் மூடப்படும். இன்று வரை திறந்திருக்கிறது. நாம் இந்த நாளில தேவனை, அவருடைய வார்த்தை, சத்தியங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். அப்படியே ஜெபத்தின் மூலமாக நாம் அவரோடு தொடர்பு கொள்கிறோம். ஒரு நாள் அவரை முகமுகமாக பார்ப்போம் இல்லையா? எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! இந்த ஒலிம்பிக்ல பிரயாசப்பட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக பயிற்சிகள், டயட், அநேக பயிற்சி எடுத்து அங்கே கோல்டு மெடல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. ஆனால் அது எவ்வளவு நாளைக்கு
மரணம் வரும். மரணம் அவர்களை மறந்து போகும் மரணத்தில். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நித்திய நித்திய நித்தியமாக அழியாமை, கனம், மகிமை. அதற்காக நம்மை ஃபாலோ மீ என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம அர்ப்பணிப்பை சரியாக காண்பித்து சிலுவை சுமந்து ஆண்டவர் இயேசு காண்பித்திட்டபடி நாம் நடந்தால் அந்த ஒரு ஆனந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை உதாசீனப்படுத்தி விட்டு உலக காரியமாகிய நுகத்தை சுமந்தார், உலக காரியங்களிலே மூழ்கி போய் கிடந்தார். அது நாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருப்போம். அதிக ஜாக்கிரதையோடு அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். இந்த கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். சிலுவை எது என்று சரியாக புரிந்து கொண்டு சிலுவையை தூக்குவதால் வருகிற அவமானங்கள், உபத்திரவங்கள், இழப்புகள் எல்லாமே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மறைமுகமான ஆசீர்வாதங்கள். அதுதான் மகிழ்ச்சியோடு நாம் அதை சுமக்க வேண்டும். உபத்திரவங்களை, இழப்புகளை மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த அர்ப்பணிப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் அப்படியாக வாழ்ந்தால், ஆண்டவர் இயேசுவை சரியாக பின்பற்றி வந்தால், இந்த உபத்திரவங்கள் மிகவும் லேசானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் மிகவும் லேசானது. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை விட காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசயங்கள் மேலும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். லேசான உபத்திரவம் உண்மையாகவே இந்த அர்ப்பணிப்பில் வாழ்க்கையில ஓடுகிற சிறுமந்தை சபை வகுப்பார் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அது சிறைச்சாலையாக இருக்கலாம், ஜீவனே போகிற காரியமாக இருக்கலாம், அதை லேசாக எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் அது நமக்கு கொடுக்கப்படுகிற மறைமுகமான ஆசீர்வாதங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். எதுவானாலும் தேவன் நம்மை பார்த்துக் கொள்வார். காலை சொல்லிட்டாரு, தேவன் பார்த்துக் கொள்வார். அப்படி அங்கே சாட்சியாக நின்றார். 40 வயதிலிருந்து 85 வயது வரையில். அதை நீங்கள் படித்து பாருங்கள். எனக்கு 40 வயதில் இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது என்று சொல்கிறார். காலை தேவன் பலன் தருவார். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொள், ஆபிரகாமிடத்தில் சொல்லப்பட்டது. அப்படியாக நாம் நடந்து வரும்போது இந்த உபத்திரவங்கள் சிலுவை மிகவும் லேசானது. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடல்களை செயல்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். தேவனுடைய வசனம் நம்மை தேற்றுகிறது. அப்படியே ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அதனால நமக்கு சிலுவை சுமக்க, தன்னைத்தான் வெறுக்க,
அவர் காண்பித்திட்ட வழியில நடக்க தேவன் நமக்கு கிருபைகளையும் அவருடைய பலன் பரிசுத்த ஆவியை தந்து நாம் வழி நடத்துவார். அந்த மேலான ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்தருவராக. ஆமென்.